குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் வாழ்க்கையில் அவசரம் தேவை, ஆனால் ட்ரேடிங்லேயும் அதே அவசரம் தேவையா, அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறது. அதாவது வாழ்க்கையில் சில நேரங்களில் அவசரம் கண்டிப்பாக தேவை தான். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்ஸில் நம்ம ஏறணும். அந்த பஸ்ஸு நமக்கு முன்னாடி போயிடுச்சு, அதை சேஸ் பண்ணி நம்ம ஏறுவோம். ஓகேங்களா? சில பேர் இன்டர்வியூக்கு நேரத்துக்கு போகணும். ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் உடனே முடிவு எடுக்கணும். இதிலெல்லாம் நம்ம டிலே பண்ணக்கூடாது. அப்போது பல நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்புக்காக, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக, சில முன்னேற்ற ஏற்பாடுகளுக்காக அவசரமாக முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ அந்த இடத்துல அவசரம் தேவை. ஏன்னா வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது, ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. ஓகேங்களா? டைம் யாருக்காகவும் பொறுத்திருக்காது. நீங்கள் மெதுவாக இருந்தீங்கன்னா ஒரு வேளை அந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது போயிடலாம். ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை வேறு யாராவது வேறு மாதிரி எடுக்கலாம். ஒரு வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு வாட்டி கை நழுவி போயிடுச்சுன்னா அது பல பேரோட லைஃப்பை வேறு மாதிரி புரட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவசரமான முடிவுகளை அந்தந்த நேரத்தில் எடுத்தே தான் தீரணும். அதனால தான் வாழ்க்கையில் சில நேரங்கள் அவசரம் தேவை அப்படின்னு பொதுப்படையாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதே அவசரத்தை ட்ரேடிங்கில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனையோட முதல் ஆரம்பம். ஆப்ஷன் ட்ரேடிங் பலர் பணத்தை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மார்க்கெட் இல்லை அப்படின்னு நம்ம பல வாட்டி சொல்கிறோம். அப்போ எது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ட்ரேடருடைய அவசரம் தான். மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் காலையில் 9:15 ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்ததும் ஒரு ட்ரேடர் என்ன நினைக்கிறாரு, அடடா இந்த கேண்டில் கண்டிப்பாக மேலே பறக்க போகுது அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ண உடனே இல்லாமல் உடனே போய் ஒரு காலை பை பண்ணிடுறாரு. 2 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த கேண்டில் ஏறின கேண்டில் மடமடன்னு கீழே வந்து விழுது. அவருக்கு அப்போ மனசு அடிச்சிக்கும், அடாப்பா இவங்களா இப்போ தான் ஏறினா அதுக்குள்ளே கீழே வரான் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுவார், உடனே சரி லாஸை புக் பண்ணுவார். அடுத்த 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த கேண்டில் மேலே போயிடும். அப்போ என்ன வரும் அவருக்கு, ட்ரேடருக்கு மிகப்பெரிய பயம் வரும். ஏன்னா அந்த இடத்துல மேலே ஏறுதேன்னு காலை வாங்கிட்டாரு, அது இறங்கிடுச்சு. அந்த இடத்துல ஒரு லாஸை புக் பண்ணுறாரு. மறுபடியும் லாஸை புக் பண்ண அடுத்த செகண்டில் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல அவசரம் பார்த்திங்களா? இந்த அவசரத்தால் அவர் இழக்கிறது என்னது? பணம். அதோட ட்ரேடிங் அப்படின்ற அந்த போர்ட்டல் மேலே ஏற்படக்கூடிய ஒரு பயம். அவசரமாக செல் பண்ணுறாரு, அவசரமாக பை பண்ணுறாரு. அடுத்த 5 நிமிஷத்தில் மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் இறங்கும். இதுதானே மார்க்கெட்னா ஏறிக்கிட்டே இருக்குமா, இறங்க தானே செய்யும். இறங்கிட்டே இருக்குமா, ஏற தானே செய்யும். அப்போது ஒரு 5 நிமிஷத்தில் மார்க்கெட் இப்படி பண்ணும்போது மனுஷனோட அவசரம் அவனுடைய மிகப்பெரிய அந்த வேல்யூபிள் மணியை இழக்க செய்யுது மார்க்கெட்டில். அப்போ இந்த ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் லாபம் வந்திருக்கும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் தான் பல ஆயிரக்கணக்கான ட்ரேடரோட வாழ்க்கையில் தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு ட்ரேடர் 5000 ரூபாய் லாஸ் பண்ணுறாரு, காலையிலே 5000 ரூபாய் லாஸ் பண்ணிடுறாரு. அவர் 5000 லாஸ் பண்ணவுடனே ஒன்று அமைதியாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த லாஸை நான் இப்போவே ரெக்கவரி பண்ணணும், அவசரமாக இன்னொரு ட்ரேட் எடுப்பார். மறுபடியும் அந்த ட்ரேடு வந்து லாஸாக மாறும். சரி, அதுக்கப்புறமா சும்மா இருக்கணுமா இல்லையா? அப்பவும் சும்மா இருக்க மாட்டார், இன்னொரு ட்ரேட் எடுப்பார், அதுவும் லாஸ் ஆகும். அதாவது ஆரம்பத்தில் 5000 ரூபாய் லாஸ் இருந்த அந்த மனுஷன் 3:30 மணி போகிறதுக்குள்ளே 25,000 லாஸுக்கு கொண்டு போயிடுவார். ஏன் போகுது அந்த மாதிரி? அப்போது ஒவ்வொரு ட்ரேடரோட அவசரமான முடிவு தான் 5000 ரூபாய் லாஸை வந்து 25,000 மாற்றுறதுக்கு காரணம் ஒரு ட்ரேடரோட பக்குவம் இல்லாத அவசர நிலை தான் இந்த மார்க்கெட்டில் தினமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ட்ரேடரும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு பேர் நீங்கள் ட்ரேடிங் நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும், வெளியே யாருக்கிட்டையாவது நான் ட்ரேடிங்கில் தான் தோத்தேன்னு சொன்னாலும் நீங்கள் ஆடினது ட்ரேடிங்கே கிடையாது. இது ஒரு கேம்பிளிங். 5 நிமிஷத்துக்கு முடிவை மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாது. இது பியூராக கேம்பிளிங், சூதாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் 5 நிமிஷத்துக்கு அது தாங்க ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டும் இருக்கும்.
நீங்கள் ஒரு வாட்டி ஏறும்போது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு வாட்டி இறங்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, அப்போ ரியலாக மார்க்கெட் செட்டப் வரும்போது எப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க? இன்னமும் அதே மாதிரியே இருந்தால் அப்போ லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஏன் அவ்வளோ அர்ஜென்சி, ஏன் அவ்வளோ அவசரத்தை காட்டுறீங்க அப்படின்றத நான் இங்கே புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் அவசரம் கலந்த ஒரு கேம்பிளிங். அதை தான் ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேண்டிலை விட்டுட்டா இதோடு இந்த கேண்டில் இதே மாதிரி வரவே வராது பாருங்கள் லைஃப்பில். அதனால் இப்போவே போட்டு லாஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய ஒரு எண்ணம் தான். ஆனால் சம்பாதிக்கிற எல்லோருமே ஒரு கிளியரான விஷயத்தை நல்லா புரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்க வேகமெல்லாம் தேவை கிடையாது. ட்ரேடிங்கில் சரியான நேரம் மட்டும்தான் தேவை. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீ வேகமாக இருந்தால் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சாலும் அது அங்கே டோட்டலாக தப்பு. நமக்கு சரியான நேரம் வேணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிங்கம் காட்டில் வேட்டையாடும்போது ஒவ்வொரு மிருகத்தையும் சிங்கம் வந்து துரத்தாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, காட்டில் 100 மான் இருக்கும். 100 மானையும் துரத்தாது சிங்கம். ஏம் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு மானை மட்டும் ஏம் பண்ணும். அது 100 பேருக்கு நடுவில் இருந்தாலும் அந்த 100ல் அந்த ஒன்றை மட்டும்தான் அந்த சிங்கம் துரத்தும், வேட்டையாடும். மற்ற எந்த ஒரு மிருகத்தையும் சிங்கம் துரத்தாது. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போது அந்த 100 மானில் இருக்கிற அந்த ஒரு மானுக்காக சிங்கம் வெயிட் பண்ணும். சரியான நேரம் வரும்போது மட்டும்தான் அந்த மானை நோக்கி அது பாயும். அதனால தான் அது காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. மார்க்கெட்லேயும் அதே தாங்க. நீங்கள் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணும். இந்த ட்ரேடிங் கேண்டில்ஸ் எல்லாம் மான் மாதிரி. உங்களுக்கான மான் எங்கே இருக்குது? அந்த சிங்கம் மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு கேண்டிலையும் நீங்கள் துரத்தக்கூடாது. இது ஒவ்வொரு கேண்டிலையும் துரத்துனா ஏமாற்றம் தான் மிஞ்சம். ஒரு சிங்கம் அந்த மாதிரி துரத்துதா அப்படின்னு கேட்டால் துரத்தாது. எத்தனை வாட்டி நம்ம இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். மான்கள் கூட்டமாக இருக்கும், ஆனால் அந்த சிங்கம் எக்ஸாக்டாக அந்த ஒன்று தான் பண்ணும். புலியும் சரி, சிங்கமும் சரி, எந்த மிருகமும் சரி. அந்த மாதிரி ட்ரேடிங் அப்படின்ற காட்டுக்குள்ளே நம்ம ட்ரேடர் எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்கணும். மான் மாதிரி இருக்கிற கேண்டிலை எல்லா கேண்டிலையும் துரத்தக்கூடாது. நமக்காக வெயிட் பண்ணி அந்த ஒரு மான் சிங்கம் வேட்டையாடுற மாதிரி நம்ம ஒரு கேண்டிலை நோக்கி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் நான் சொல்கிறதுக்கான அர்த்தம். அப்போ சரியான செட்டப்பு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையான ட்ரேடர் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே புரியும். மார்க்கெட் திறந்த உடனே ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது இனிமேலாவது நீங்கள் உங்கள் அந்த ஸ்டைலை மாற்றிடுங்க. மார்க்கெட் 9:15 மண்டே ஓப்பன் ஆகுது, உடனே ட்ரேடு அப்படின்ற அந்த நிலைமையிலிருந்து இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க. சிங்கம் மாதிரி உங்களை நினச்சிங்க. சிங்கம் அப்படின்றது ஒரு 5 அறிவு ஜீவன், நம்ம 6 அறிவு ஜீவன், அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் நான் அந்த வேட்டையாடுற குணத்தை தான் சொல்கிறேன், ஓகேங்களா? 6 அறிவு படித்த மனுஷன் தான் எல்லாத்தையுமே பெரியவன். நீங்கள் உடனே உங்களை சிங்கத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணாதீங்க. அதோட செயல், அந்த ஆக்ஷனை தான் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ஒரு நார்மல் ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். மார்க்கெட் திறந்த உடனே போய் ட்ரேட் பண்ணுறது ஒரு ரீட்டைல் ட்ரேடர், ஒரு நார்மல் ட்ரேடர். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வாய்ப்பு வர வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பு வரலைன்னா இன்றைக்கி அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அப்போ இதில் யாருக்கு வெற்றின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நான் ட்ரேடே பண்ணலைங்க, மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டு, 50-30 பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் திங்க் பண்ணி ட்ரேட் பண்ணலன்னா அவர் தான் அங்கே வெற்றியாளர். இந்த 20 பாயிண்ட்டுக்கும் 30 பாயிண்ட்டுக்கும் நான் போய் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பையர் உள்ளே போனால் நீங்கள் தான் அங்கே பலிகடாவாக மாறிடுவீங்க. ஓகேவா? ஒரு நாளில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கூட மிகப்பெரிய வெற்றி. ட்ரேட் இல்லாமல் இருக்கிறதே ஒரு திறமை தான், எடுக்காமல் இருக்கிறதே. காத்திருக்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்னை பொறுத்த வரையும். வாழ்க்கையில் அவசரம் இல்லைன்னா வாய்ப்பு போகலாம், வாய்ப்பு போயிடும், ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் வாழ்க்கையில். ஆனால் ட்ரேடிங்கில் பொறுமை இல்லைன்னா டோட்டலாக பணம் போயிடும். வித்தியாசம் புரியுதுங்களா? அதனால் ட்ரேடிங்கில் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமை அப்படின்னா ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு இது
லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் ஆகிற வரையும் நான் வெயிட் பண்ணுறேன், பொறுமையாக இருக்கேன், அந்த இதுவும் இல்லை. உங்கள் செட்டப் வர வரையும் நீங்கள் பொறுமையாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் வரக்கூடிய வேகம் உங்களை வேகமாக முன்னேற்றலாம். ஆனால் ட்ரேடிங்கில் அதே வேகம் இருந்தால் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை கணக்கையே காலி பண்ணிடும். அதனால் இன்னிலிருந்தாவது ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. வாழ்க்கையில் வாய்ப்புகளை துரத்தணும், கண்டிப்பாக துரத்தணும். ஆனால் மார்க்கெட்டில் கேண்டிலை துரத்தாதீங்க. வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஓடணும். ஆனால் ட்ரேடிங்கில் சரியான நேரம் வரை காத்திருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அவசரம் ஒரு ஆயுதம், ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவசரம் ஒரு விஷம். இந்த விஷத்தை தான் டெய்லியும் ட்ரேடர்ஸ் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. காரணம் அவசரம். இந்த அவசர நிலைமையால் தான் பல ட்ரேடர் தெருவுக்கே வந்துட்டாங்க. காரணம் அவசரம். அந்த ஏமே இல்லை. மார்க்கெட்டில் கேண்டிலை துரத்துறது தான் வேலை. எனக்கான கேண்டில், எனக்கான மான் இன்னும் வரலன்னு அந்த சிங்கம் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் எப்படிங்க வெற்றி வராமல் போயிடும்? நம்ம அப்படி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுடைய பணத்தை இழப்பதற்கு முன்னாடி உங்கள் பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கணும். எல்லாருமே இப்போ ட்ரேடிங்கில் மோர் தென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்போம். நம்ம இன்னமும் அந்த பழக்க வழக்கங்களை மாற்றலைன்னா நம்ம எப்படி ஒரு நல்ல ட்ரேடராக மாற முடியும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த 2 நாள் அதை தான் திங்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் மார்க்கெட் உங்களுக்கு எதிரிலாம் இல்லை, அது உங்களுக்கு சிறந்த நண்பனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இனிமேலாவது கம்மிங் மண்டேல இருந்தாவது எல்லா கேண்டிலையும் துரத்தாதீங்க. உங்களுக்கான செட்டப் வர வரையும் அந்த செட்டப்பில் வரக்கூடிய கேண்டிலை சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாழ்க்கையில் அவசரம் தேவை, ட்ரேடிங்கில் அவசரம் வேண்டாம். அவசரப்பட்ட ட்ரேடர் கண்டிப்பாக டிமேட்டில் இருக்கிற அமௌண்ட்டை காலி செஞ்சு அந்த காலியான அக்கௌண்ட்டுக்கு தலைவராக இருப்பாரே கண்டி ரியல் மணிக்கு தலைவராக இருக்க முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டியை துரத்தணும். லைஃப்பில் மார்க்கெட்டிங்கில் கேண்டிலை துரத்தவே கூடாது. ஒரு தவறு பண்ணிட்டா ட்ரேடிங்கில் உங்கள் அக்கௌண்ட் 0 ஆகிடும். ஒரு அவசரத்தால் வரக்கூடிய முடிவு மிகப்பெரிய லாஸ். எத்தனை பேர் உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு அவசரத்தால் எடுத்த முடிவால் தானே அதிகப்படியான ட்ரேடர் தோற்றுக்கிட்டே இருக்கும். 10 நாள் 10 நாள் ஜெயிக்கிறோம், 3 மாதம் ஜெயிக்கிறோம். ஆனால் வருஷத்தோட கணக்கை செபி ரிப்போர்ட் சொல்லும் போது ரீட்டைலர் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் தோக்குறான் தான் சொல்கிறான். உண்மை தானே? அப்போது நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் ட்ரேடிங்கில் தான் குறிப்பாக அவசரம் அதிகமாக காட்டுறோம், அதனால் தோற்றுக்கிட்டே இருக்கும். இனிமேலாவது உங்களுக்கான கேண்டில் எது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கேண்டிலை துரத்துங்க. எல்லா கேண்டிலையும் துரத்தாதீங்க. வாழ்க்கையில் பல நேரத்தில் அவசரம் தேவைதான், ஆனால் ட்ரேடிங்கில் அவசரம் எப்போதுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.